காலை வணக்கம். இந்த காணொலியில் ஜூலை மாதம் நம் பள்ளியில் நடந்த முக்கிய நிகழ்வை காண்போம். ஜூலை மாதம் 1ஆம் நாள் தேசிய மருத்துவர்கள் தினம். அன்று மருத்துவர்களின் சேவையும் சமூகத்திற்கு அவர்கள் செய்யும் பங்களிப்பையும் அங்கீகரிக்கும் நாளான தேசிய மருத்துவர்கள் தினம் பற்றி 7ஆம் வகுப்பு மாணவி யோகிதா உரையாற்றினாள். ஜூலை மாதம் 1ஆம் நாள் சர்வதேச ஜோக் தினம். வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்பதற்கேற்ப 7ஆம் வகுப்பு மாணவி ஆஃபியா மற்றும் ஜாய்ஸ் நகைச்சுவை கூறி மாணவர்களை சிரிப்புக்குள் ஆழ்த்தினர். மட்டுமல்லாமல் 7ஆம் வகுப்பு மாணவன் சஜல்ஸ் சர்வதேச ஜோக் தினம் பற்றி உரையாற்றினான். ஜூலை 2ஆம் நாள் மாணவர் தலைவர், துணைத் தலைவர், குழு தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் நடத்தப்பட்டது. 3ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் வாக்குகளை பதிவு செய்தனர். ஜூலை மாதம் 8ஆம் நாள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அனைத்து பள்ளி மாணவர்களுக்கான மண்டல போட்டி நடைபெற்றது. மாணவிகளுக்கு எரிபந்து போட்டியும் மாணவர்களுக்கான கொக்கோ போட்டியும் நடைபெற்றது. கொக்கோ விளையாட்டுப் போட்டியில் நம் பள்ளி மாணவர்கள் 3ஆம் இடத்தில் வெற்றி பெற்றனர். ஜூலை 9ஆம் நாள் மாணவர்களுக்கான எரிபந்து போட்டியும், ஜூலை 10ஆம் நாள் நடைபெற்ற மாணவர் மாணவிகளுக்கான மண்டல போட்டியினர் நடத்தும் கேரம் விளையாட்டுப் போட்டியில் நம் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டார்கள். ஜூலை 11ஆம் நாள் நடைபெற்ற மண்டல போட்டியினர் நடத்தும் பூப்பந்து எறிதல் விளையாட்டுப் போட்டியில் நம் பள்ளி மாணவி யாஷினி முதல் இடத்தில் வெற்றி பெற்றுள்ளார். மட்டுமல்லாமல் மாவட்ட அளவில் விளையாட தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அது மட்டுமல்லாமல் மாணவி அனுஷியா ஜாய்ஸ் ரக்ஷிதா பூப்பந்து எறிதல் போட்டியில் 2ஆம் இடத்தில் வெற்றி பெற்று உள்ளார். ஜூலை மாதம் 12ஆம் தேதி அன்று தேர்தல் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பதவியேற்பு மற்றும் அவரவர் பதவிக்கான அடையாள முத்திரையும் வழங்கப்பட்டது. ஜூலை மாதம் 12ஆம் நாள் 3ஆம் முதல் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. ஜூலை மாதம் 14/7/25 முதல் 21/7/25 வரை எல்கேஜி முதல் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு முதல் இடைப்பருவ தேர்வு நடைபெற்றது. ஜூலை மாதம் 15ஆம் தேதி மண்டல போட்டியினால் நடத்தப்பட்ட மாணவிகளுக்கான வலைப்பந்து ஒற்றையர் பிரிவில் சிறப்பாக அனுஷியா 2ஆம் இடத்தில் வெற்றி பெற்றாள். அது மட்டுமல்லாமல் வலைப்பந்து இரட்டையர் பிரிவில் அனுஷியா ஜெலிக்சிதா இருவரும் சிறப்பாக விளையாடி 2ஆம் இடத்தில் வெற்றி பெற்றார்கள். மண்டல போட்டியை நடத்தும் மாணவிகளுக்கான கைப்பந்து போட்டியில் மிக சிறப்பாக ஆடி நமது மாணவர்கள் 2ஆம் இடத்தில் வெற்றி பெற்றுள்ளார். கைப்பந்து போட்டியில் மிக சிறப்பாக ஆடிய ஜெட் ஷிப்ரா, பர்னிதா ஸ்ரீ, நிவேதா, கேஷ்ணவர்தினி ஆகிய 4 மாணவிகள் மாவட்ட அளவில் விளையாட தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். ஜூலை மாதம் 21ஆம் நாள் யுகேஜி மாணவர்களுக்கு காமராஜர் படத்தில் வண்ணம் தீட்டும் போட்டியும், 1ஆம் முதல் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சொல் விளையாட்டு போட்டியும், 6ஆம் முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தமிழே பேசு தமிழோடு பேசும் போட்டியும் மிக சிறப்பாக நடத்தப்பட்டது. மாணவர்கள் போட்டியில் கலந்து கொண்டு தங்கள் சொல்லாற்றலை வெளிப்படுத்தினார். ஆண்டுதோறும் ஜூலை 22ஆம் நாள் இந்திய தேசிய கொடி ஏற்றுக்கொள்ளப்பட்டதை நினைவு கூறும் தேசிய கொடி தழுவல் தினம் பற்றி 8ஆம் வகுப்பு மாணவன் ஹரிஷ் பாண்டி மற்றும் 1ஆம் வகுப்பு மாணவி பிரகதி உரையாற்றினார்கள். ஜூலை 23ஆம் நாள் 1ஆம் வகுப்பு மாணவி கருணியா தேசிய ஒலிபரப்பு தினம் பற்றி உரையாற்றினார். மாணவர்கள் இலக்கிய மன்றத்தில் கலந்து கொண்டு தன் நடிப்பு திறனை வெளிப்படுத்த
ஜூலை மாதம் 29ஆம் நாள் 1ஆம் முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தமிழ் அடிப்படை தேர்வுகள் நடத்தப்பட்டன. ஜூலை மாதம் 26ஆம் தேதி நம் பள்ளி ஆசிரியர்களுக்கு திறன் பலகை பயிற்சி நடத்தப்பட்டன. இல்லாமல் 10ஆம் வகுப்பு மாணவி தனவர்ஷினி பிரார்த்தனா கூட்டத்தில் கார்கில் வெற்றி நாள் குறித்து உரையாற்றினார். ஜூலை மாதம் 29ஆம் தேதி சர்வதேச புலிகள் தினம் அன்று 7ஆம் வகுப்பு மாணவி ஜாய்ஸ் பவுலா சர்வதேச புலிகள் தினம் பற்றி உரையாற்றினாள். ஜூலை மாதம் 29ஆம் தேதி GRT தங்க மாளிகையின் தலைவர், நமது பள்ளி தாளாளர் மற்றும் தலைமை ஆசிரியை பெருமைப்படுத்தினர். ஜூலை மாதத்தின் 30ஆம் தேதி LKG மாணவர்கள் நண்பர் தினத்தை கொண்டாடினார்கள். UKG மாணவர்கள் விவசாய தினத்தை கொண்டாடினார்கள். அது மட்டுமல்லாமல் UKG மாணவிகள் கும்மி ஆட்டம் ஆடினார்கள். தடுமாறும் போது தாங்கி பிடிப்பதும் தடம் மாறும் போது தட்டி கேட்பதும் தான் உண்மையான நட்பு. ஜூலை 30ஆம் நாள் சர்வதேச நட்பு தினம் அன்று மாணவர்கள் அவர்களுடைய நண்பர்களுக்கு பரிசுகளை கொடுத்து நண்பர்கள் தினம் வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள். ஜூலை மாதத்தின் முதல் வாரம் வெள்ளிக்கிழமை 1ஆம் முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஆலோசனை மற்றும் அறிவுரைகள் வழங்கப்பட்டது. 3வது வாரம் வெள்ளிக்கிழமை அன்று மாணவர்களுக்கு வாசித்தல் பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டன. மன அழுத்தத்தை குறைத்து மன அமைதியை அளிக்கும் யோகா வகுப்புகள் 1ஆம் முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நடத்தப்பட்டன. ஜூலை மாதத்தின் ஒவ்வொரு புதன்கிழமையும் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு LKG முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு உடற்பயிற்சி வகுப்புகள் நடைபெற்றன. நன்றி.